ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சௌமியா மீராஸ் சேனலை வந்து இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? எப்போவும் சொல்கிற மாதிரி தான் வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த பாட்டிலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னென்னு. வேறு ஒன்றும் இல்லைங்க, ஹோம் மேட் டொமேட்டோ கெச்சப் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து கிட்டத்தட்ட என் பையன் வந்து 18 வயசு ஆகுது, இன்ன வரைக்கும் அவன் டொமேட்டோ கெச்சப் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான். ஸோ நான் இதை வந்து வீட்டில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து 1 கிலோ வந்து பெங்களூர் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம நாட்டி தக்காளி தேவையில்லை, ஓகேங்களா? நாட்டி தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தக்காளி, பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6 to 7 வந்து காஷ்மீரி சில்லி, ஒரு 4 to 5 வந்து பூண்டு, ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் வந்து ஒரு 3 to 4 விசில் வந்து நம்ம குக் பண்ண போகிறோம். தக்காளியில் மேலே இருக்க அந்த காம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. நான் எல்லாத்துலேயும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1 kg. நிறைய பேர் வந்து மெஷர்மெண்ட் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் மெஷர்மெண்ட் உங்களுக்கு தெரியுங்க. நான் மெஷர்மெண்ட்டோடு சேர்த்து தான் நான் என்னோடய வீடியோவில் நான் சொல்கிறேன் ஆக்சுவலி, ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஒரு 3 to 4 விசில்ஸ் வந்து நம்ம விட்டுறலாங்க. இது வந்து நல்லா குழஞ்சி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சுங்க. ஸோ இந்த வெந்ததை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ அந்த அவிச்சு வச்சுருக்க அந்த பல்ப்பு மட்டும் எடுத்து நம்ம அரைச்சிக்கலாங்க. தண்ணி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணி நம்மளுக்கு கடைசியில் தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் வந்து நம்ம வந்து வடித்து எடுக்க போகிறோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அவிச்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து வடிகட்டியில் வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு நம்ம வடித்து எடுக்க போகிறோம் பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா வடிக்க முடியாது. நீங்கள் அந்த நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த தண்ணியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாதுங்க, ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, ஒயிட் சுகர். அது உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சர்க்கரை பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். பட் டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும், ஓகேங்களா? இது கொஞ்சம் டைம் ஆகும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு, பொறுமையாக பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், தக்காளி வேக வச்ச தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை தூர போட்டுடலாம், நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இப்போவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பிளெயின் கடாய் தாங்க. இதில் நம்ம எண்ணெயோ பட்டரோ ஆயிலோ எதுவுமே போட போகிறது இல்லை. ஆக்சுவலி பிளெயினாக நம்ம போட்டு வதக்க போகிறோம். நம்ம இப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க தக்காளி சாஸை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இது போட்டு நல்லா வதக்கணும், சிம்மர்லேயே வச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இது நல்லாவே திக்காகணும். இந்த லாஸ்ட் கன்சிஸ்டன்சி உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். பட் பொறுமையாக தான் நம்ம இது பண்ண முடியும், கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு ஒரு 1/2 an hour மேலே ஆச்சுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் சுகர் போட்டேங்க. பட் எனக்கு பத்தலை, கடைசிலேயே நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? கூட ஒரு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வருது பார்த்தீங்களா? ஸோ அந்த இது எல்லாமே தனியாக வெளியே வருது பாருங்கள், ஒரு லேயர் அப்படியே வருது பார்த்தீங்களா? இதை நான் கொஞ்சமே எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அதுவே செட்டில் டவுன் ஆகிட்டு, ஓகேங்களா? உங்களுக்கு திக் ஆக ஆக வந்து அது செட்டில் டவுன் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், திக்காயிட்டே வருது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப கலராக இருக்குது இல்லைங்களா? இது உண்மையிலே சொல்கிறேங்க, இது நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இதில் வந்து சில பேர் வந்து வினிகர் ஆட் பண்ணுவாங்க ப்ரிசர்வேட்டிவ்காக. நான் இதில் வினிகர்லாம் ஆட் பண்ணலைங்க. ஏன்னா வந்துட்டு நான் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம்னு சொல்லி தான் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வெளியே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெளியே வைக்கல, நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இது தாங்க பதம். இதான கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்து இது தான் பாருங்கள். இப்போ நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டும். இதில் வந்துட்டு நம்ம இன்னொரு ரெசிபி கூட பண்ணலாங்க. டொமேட்டோ சூப்பு கூட இதில் பண்ணலாங்க. அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன், செம சூப்பராக வந்துருந்ததுங்க. சான்ஸே இல்லை, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது.
ஸோ இதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்துட்டேங்க. இந்த கரண்டியில் வந்து 2 கரண்டி வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க கெச்சப் எடுத்து நான் இதில் போட்டுக்கிட்டேன். 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட நீங்கள் கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வரும்போதே ஒரு மாதிரி திக்காகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ப்ரெட் எடுத்துகிட்டு இதை க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு நான் பட்டரில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நான் இந்த சூப்பில் வந்து சர்வ் பண்ணிட்டேங்க. ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது சூப்பு. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. செம சூப்பராக இருந்தது. இன்னும் கூடவே கொஞ்சம் பட்டர் தேவைப்படுதுன்னா ப்ரெட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்ஸாக நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லாவே ஃப்ரை ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெறுமனை கூட இந்த ப்ரெட்டை வந்து பட்டரில் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ காய்ச்சி வச்சுருக்க சூப்பை வந்து நம்ம இந்த பவுலில் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது கூடவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட் க்யூப்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் பவுடர் நம்ம சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதில் பார்த்துட்டு நீங்கள் சேருங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு குட்டி பட்டர் நான் சேர்த்துக்கிட்டேன். ஜஸ்ட்டு ஓகேங்களா? ஸோ டேஸ்டியான எம்மியான டொமேட்டோ கெச்சப் அண்ட் டொமேட்டோ சூப் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க. இனிமேல் குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து கெச்சப்லாம் வாங்காமல் இப்படி நம்ம ஹெல்த்தியாக ஹோம்மேடாக பண்ணி கொடுத்துர்லாங்க. இது எவ்வளோ நாளும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டு போகாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியே தான் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஒரு மூடி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நீங்கள் வினிகர் சேர்த்துக்கோங்க. எத்தனை நாளாலும் நீங்கள் வெளியே வைக்கலாம், கெட்டு போகாது. ஓகேங்களா? இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த மாதிரி கெச்சப் ஐட்டம்ஸு, அது ஆயில்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டீல்லையும் பிளாஸ்டிக்லேயும் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லு வந்து அதில் ரொம்ப இன்ஃப்யூஸ் ஆகிடும். நீங்கள் அதை யூஸ் பண்ணாலும் வேஸ்ட்டு தான், உடம்புக்கு ரொம்ப கேடு. ஸோ ஹெல்த்தியான சுவையான 2 விதமான, ஒன்று கெச்சப்பில் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா டொமேட்டோ சூப் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.